அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான தோழர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக ரமதான் மாதம் 7வது நோன்பு காபாவுக்கு தவாஃபுக்காக வந்திருக்கிறோம். இந்த தவாஃப்லையும் இந்த காபாக்கு அருகாமையிலும் என்னுடைய துவாக்கல்ல நிச்சயமாக என்னுடைய யூடியூபுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினேன். எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவர்களுக்காக வேண்டி நிச்சயமாக துவா பண்ணப்படும். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக துவா பண்ணுவேன். இதை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, அதாவது வேறு நோக்கத்துக்காக வேண்டியோ அல்லது இன்னும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வர வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லலை. நான் யூடியூபை சேனலை செய்யக்கூடிய நோக்கமும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வர வேண்டும் என்பதற்காக வேண்டியோ அல்லது அதன் மூலமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியோ கிடையாது. மார்க்கத்துடைய விடயங்களை, முக்கியமான சில விஷயங்களை பல பேருக்கு விளங்க வைப்பதற்கு தற்காலத்தில் இருக்கக்கூடிய மிக இலகுவான ஒரு சோசியல் மீடியான்னு சொன்னால் அது யூடியூப் தான். அதே மாதிரி அந்த அடிப்படையில் தான் நானும் அதை ஆரம்பித்து செஞ்சு கொண்டு போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். என்றாலும் நாங்கள் போடக்கூடிய வீடியோகள், கஷ்டப்பட்டு போடக்கூடிய வீடியோகளுக்கு லைக் பண்ணும் போது, அதுக்கு கமெண்ட் பண்ணும் போது, அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் கூடும் பொழுது ஒரு உற்சாகம் கொண்டு வருது. எப்படி நாங்கள் ஒரு வேலையை செஞ்சா அந்த வேலைக்கு அந்த வேலை செய்வதற்கு இன்னும் உற்சாகம் பிறக்கணும்னு சொன்னால் அந்த வேலையை சந்தோஷம், எங்களை மனசை சந்தோஷப்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய, ஆர்வப்படுத்தக்கூடிய மக்கள் இருக்க வேண்டும். அப்போதான் அது இன்னும் அதை ஒழுங்கான முறையில் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உற்சாகமும் ஆர்வமும் பிறக்கும். ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனும் ரொம்பவுமே எங்களுக்கு ஒரு ஆர்வமாகவும் எங்களை உற்சாகப்படுத்துதலாகவும் அமையுது. ஸோ இன்ஷா அல்லாஹ் எங்களோட துவாக்கல்ல நிச்சயமாக அவங்களையும் சேர்த்துக்கொள்வோம். நிச்சயமாக என் துவால என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிய எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க அனைவருக்கும் காபா கிட்ட இருந்து நாங்கள் துவா செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய அனைவருடைய வாழ்க்கையும் சிறப்பான வாழ்க்கையாக, கண்ணியமான வாழ்க்கையாக, நிம்மதியான வாழ்க்கையாக, எல்லா பிரச்சனையும் இல்லாமான வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி தந்துள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.